என்ன இவர் இவர் எங்க இங்க? என்ன ராணி, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூட கூப்பிடாம அப்படியே நிக்கிற? அது அது என்ன என்ன பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கா இல்ல பிசாஸ் மாதிரி இருக்கா? இப்படி பயந்து போய் நிக்கிறியே? ஆ, அது அது வந்து இப்பயும் உள்ள கூப்பிட மாட்டியா? ஐயோ, இது என்ன வில்லங்கமா இருக்குது. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு? இப்போதான் நம்ம ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இவர் வந்து ஐயோ. நீ கூப்பிட மாட்ட போல இருக்கு. நானே உள்ள வரேன், அதுதான் சரியா இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இது என்ன வில்லங்கமா இருக்குது. நமக்கு வந்து சோதனையா இருக்கு. இங்கே பாருங்க. முதல்ல வியாபாரம் நல்லா தாறு மாற ஓடும், நிக்க கூட நேரம் இருக்காது. ஒருத்தர் ரெண்டு பேராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போனா ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது. எல்லாம் எங்கிட்ட போனாங்கன்னே தெரியலையே. உள்ள வீட்டில் போய் நான் பாட்டுக்கு ஒரு மாதம் இருந்துவிட்டு அது என்னமோ தெரியல, எல்லாரும் எங்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னு தெரியலையே. என்ன முனியம்மா, இவ இதுக்கு நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா? என்ன முடியுமா, கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிற? பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், அப்படியே நடந்து போனேன். சரி, உன்னை பார்த்தேன், அதான் வந்தேன். என்ன உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்குது, உடம்புல தலை மட்டும்தான் இருக்குது. என்ன ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஆமா, என்கிட்ட போய் சாப்பிட்றது ஒத்தாளுக்கு சமைச்சுக்கிட்டு. ஆமா, வீட்டுக்கு தான் மருமம் வந்தாச்சுல, கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. இந்தா என்ன எதுக்கு நீ வந்து நோண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற யாரும் இல்லையோ? அடே, என்ன இப்படி பேசுறவ? வீட்டுக்கு மருமக வந்தாச்சு, மருமவளையும் பிள்ளையும் அங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ ஒத்தாளா இங்கிட்டு இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதான் மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. யாரு எக்கேட எப்படியோ போறாங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆமா, இப்படி கவலை கிடையாது கவலை கிடையாது, நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இந்த உடம்பே மெலிஞ்சு போய் கிடக்குற. ஆனா அவ நல்லா உன் பையன் சம்பாத்தியத்துல தின்னுக்கிட்டு நல்லா இருக்கிற. ஏதோ மாசமா வேலை இருக்காளாம்ல. வீட்டுக்கு வாரிசெல்லாம் வரப்போகுது. இங்க பாரு ராசம்மா, ஏன் என்னை எதுக்கு இப்ப நீ நோண்டிக்கிட்டு இருக்க? ஏண்டி, அவ பாட்டுக்கு அந்த சந்தோஷமா இருக்க ஓம்பையன் சம்பாதியத்துல நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குற. ஓ, யாரும் இல்லாம அதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். எனக்கெல்லாம் புள்ளதான், பையன் இல்ல. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நான்லாம் கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஒன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இப்ப கூட அவ உன் ஓரகத்தியோட புள்ளதானே, கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. யாரு வேண்டானா? அதுவும் இல்லாம ஓரகத்திக்கு தான் ஒரு பையன் வேற இருக்குல்ல, கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. ஆமா ஆமா, கூட்டிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்னமோ சொல்லணும்னு சொன்னேன். உன் பையன் சம்பாதியத்துல அவங்க சந்தோஷமா இருக்கா, நீ ஒத்தாளா இருந்துக்கிட்டு கஷ்டப்படுற. பார்க்கவே பாவமா இருக்குது. அதுதான் சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன். நான் வாரேன். சும்மா கிடக்குற சங்க ஊதி எடுத்தான ஆண்டின்ற கதையா நம்மள எதுக்கு இப்ப நோண்டி விட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னது? உன் பையன் கையே ரெண்டுமே கொப்பளிச்சு போயிருச்சாமா, அதோட இவளுக்கு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானாமா. அதை சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன் பாரு. வாரே. என்னது கொப்பளிச்சு போயிருச்சா? என்ன சொல்லிட்டு போறாவ? இங்க பாருங்க, இப்படி கூப்பிடாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. இது சரியில்லை, சொல்லிட்டேன். என்னமா சத்தம்? எங்க இவர் பாருங்க, சொல்ல சொல்ல உள்ள வந்துகிட்டு இருக்காரு. நில்லுங்கன்னு சொன்னா கூட நிக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, என்னப்பா, கை இப்ப எப்படி இருக்கு? கை இப்ப எப்படி இருக்கா? கட்டு பிரிச்சாச்சியா, ஆனா என்ன வடுவு தான் பொண்ணு ரொம்ப இதா இருக்கு, வலிதான். சரி சரி, எப்படி இருக்கியோ என்னவோன்னு தெரியலன்னு தான் பாக்கலான்னு வந்தேன். கடைசியில உன் பொண்டாட்டி யாருன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஐயா, மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இதுல என்னப்பா இருக்கு? ஒருத்த பொண்ணை விரும்பி வந்துட்ட, இனி என்ன பண்ண முடியும்? யாராலதான் என்னத்தை தடுத்து நிறுத்த முடியும்? என்னங்க, என்ன பேசிட்டு இருக்காரு அவரு? நான் வேலை செய்யறேன்ல, அது இவர்கிட்ட தான். இவருக்கிட்டயா? இங்க பாருமா ராணி, நான் ஒன்னும் இங்க வந்து உன் நல்லா இருக்க வாழ்க்கைக்கு எடுக்கணும்ல வரல, சரியா? உன் வீட்டுக்காரு நம்ம தோட்டத்துலதான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவரு நல்ல வேலை செய்ய வைக்கணும், நல்லா எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் இருக்கவும் தான் சரி அவனுக்கு கையில காயமாயி போச்சேன்ட்டு தான் வரலான்னு வந்தேன். கடைசியில தான் தெரிஞ்சது இது உன் புருஷன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு போவோன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அங்க நடந்து வருகிறத பார்த்துட்டு தான் வந்து பேசிட்டு போவோம், கை எப்படி இருக்குன்னு கேட்டு. எனக்கு என் மேல வருத்தம் இருக்குன்னு தெரியும். ஒரு காசு பணத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கலான்னு நான் நினைச்சேன். நான் அது ஏதோ என் வயசுக்கு வயசானவங்களை கல்யாணம் பண்ணா என்னை பார்க்க வைக்க ஆள் இருக்காதுன்னு நினச்சி தான் அப்படி நினச்சேன். ஆனால் நீயும் இவனும் அவ்வளோ விரும்பி இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் வாழ்க்கையில் தலையிடணும்னு ஒரு காலமும் நினைக்கல. ஏன்னா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை அப்படியே இருக்குது. அதுவும் இல்லாமல்
இந்த தம்பி நம்ம கிட்ட வேலை செய்யும்போது உன் தங்கச்சிக்காரி காப்பி குடிக்கிறதுக்கு கொடுத்தா அதுல உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டுறதும் இந்தா இப்ப கை பழுத்து போய் கிடக்கு. அதுக்கும் கூட அவ தான் காரணம். கரண்டிய அடுப்புல காய வச்சு அதை வச்சு இம்புட்டு பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டா. இருந்தாலும் மனசு கேட்கல. அவ ஏதோ சின்ன கழுத அம்புட்டு தூரம் பண்ணிட்டா வச்சுட்டா. நீயும் மாசமா இருக்குன்னு தெரிஞ்சுது. அதான் இந்த பையனும் வேலைக்கு போலன்னா வயித்துல இருக்க குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் சாப்பாட்டு தண்ணிக்கு இல்லாம. அதான் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போவோன்னு வந்தேன். ஐயோ ஐயா, என்னையா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை ஏதோ எதர்ச்சியா ஏதோ நடந்திருக்கு, அதை போய் நீங்க அந்த பொண்ணு தான் செஞ்சதுன்னு சொல்றீங்க. இதுல இருந்தே தெரியுது அழகு உன்னோட குணம் எதுன்னு. உன்னையும் பத்தி தெரியும், இந்த பொண்ணை பத்தியும் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம். உங்களோட வாழ்க்கை நல்லா அமையும் பார்த்துக்க. கண்டிப்பா நான் சொன்னேன்னா அது நிச்சயம் நடக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய விஷயம்தான். அதுவும் எவ்வளோதான் யாரும் உங்களுக்கு பாவம் பண்ணாலும் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த கஷ்டமும் விளையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, இந்த எண்ணத்துக்கே நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஐயோ இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க வேற. இங்கே பாரு, 1000 தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி பண்ணின தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடி தானே ஆகணும். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதனால நீங்க பசியும் பட்னியுமா இருக்கக்கூடாது. என்ன வேணும்னு சொல்லியா? ஐயா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் நான் இல்லாமல் இல்லையா? அப்படி ஒன்றும் என் பொண்டாட்டி வயிற்ற நான் காய போட்ட மாட்டேன். என் வயிற்றுல ஈரத்துணியை கட்டினாலும் கட்டுவனே தவிர அவள் வயிறு நிறையணும்னு யோசிப்பேனே தவிர அவள் வயிறை ஒன்றாலும் நான் காயப்பட நினைக்க மாட்டேன். நீங்கள் உதவி செய்யணும்னு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எம்மாடி, உனக்காவது ஏதாவது தேவையா? இல்லைங்க, இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லைன்னு இல்லாமல். ஆனால் என் புருஷன் என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கஞ்ச கூலும் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உதவி செய்யணும்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வருவீங்கம்மா, நல்லா வருவீங்க. சரியா? வரேன். எந்த உதவினாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்க. என்னங்க, இவர்கிட்ட தான் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை. சொன்னா நீ வருத்தப்படுவனு தான். அதுவும் இல்லாமல் அந்த காஞ்சனா உங்களுக்கு காப்பியில் உப்பு காரன்னு எல்லாம் போட்டான்றாங்க. ஆட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க. காஞ்சனா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளு தான். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இல்லைம்மா, அதை போல தெரியாதம்மா போட்டுருச்சு. ஏங்க, அவ கூட சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. எனக்கு தெரியாது. அவ எல்லாம் குடிக்கும்போது எல்லாம் நல்லா வச்சு குடிப்பாங்க. எனக்கு என் தம்பிக்கு நான் மட்டும் உப்பள்ளி கொட்டவும் காரத்தட்டலி கொட்டவும் அவள் ஏற்கனவே அவங்க அம்மா பண்ணின வேலையை இப்போ அவள் பண்ணுறா. இதில் வேற கையை வேற பொத்து விட்டு அவள் தான் பண்ணாளா? ஐயோ இல்லை. எதுக்குங்க உங்களை கஷ்டப்படுத்துறா? நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க? எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்னை படுத்த வேண்டியதானே? கேரு, அதெல்லாம் விடு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? என்ன கஷ்டப்படுத்தினா கூட அதை நான் தாங்கிக்குவேங்க. உங்களை கஷ்டப்படுத்தினா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. விடுன்றல, அதை எதுக்கு இப்போ பேசுகிற? மனசு கேட்கலங்க, சத்தியமாக மனசு கேட்கல. அவளுக்கு நம்ம எந்த பாவமும் பண்ணலை, ஆனாலும் நம்ம கஷ்டப்படணும்னே நினைக்கிறேன். விடுமா விடு. நீ இந்த மாதிரி நேரத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். உனக்காக நான் வாய்க்கு ருசியாக கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். நீ கம்முன்னு இரு, சரியா? இதை பற்றி யோசிக்காத. இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு தான் கணவர் கிடைக்கும்? அவள் இவ்வளோ தூரம் பண்ணியுமே எனக்காக அனுசரித்து போயிருக்காரு. என் காஞ்சனா, உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? எதுக்கடி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? என்ன மேடம், வீட்டுக்கு கிளம்புவோமா? ஓஹோ, அதை இதன்னு பேசி இப்போ என்னை வீட்டுக்கு கிளம்பலாமா? நான்லாம் வரல. என்ன சின்ன பொண்ணு, இப்போதான் நான் காலைல உளுந்து கெஞ்சி கூப்பா போட்டு இப்போதானே மனசு மாதிரி என்கிட்ட பேசுகிறேன். இப்போ வீட்டுக்கு வானா ஏன் இப்படி பேசுகிற? ஓஹோ, காலில் விழுந்து கரைஞ்சா இந்த சின்ன பொண்ணு அப்படியே வந்துடுவான்னு நினச்சிங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னால் வர முடியாது. ஏய் சின்ன பொண்ணு, உனக்காக இன்னைக்கு இல்லை வேலைக்கு கூட போல தெரியுமா? நானும் உங்களை போவேன்னு சொன்னேன். நீயா வேலையானா நீ தான் முக்கியம்னு வந்தேன். கடைசியில் நீயே எப்படி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. சின்ன பொண்ணு,
விருந்தோ மருந்தோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா அது ஒரு நேரம்தான் சரியா. நீ பாட்டுக்கு இப்படி வந்து இருந்தீன்னா பார்க்குற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அத்தையே ஒரு நேரம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னம்மா இங்கேயே இருக்க நீ போகலையான்னு. எதுக்கு நம்ம அப்படி பேச்சு வாங்கணும்? உனக்காக எல்லாமே நான் செய்கிறேன் வைக்கிறேன். அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், புரியுதா? நீ வா. ஆமாம், இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அப்படியே மனசு மாறிடுவீங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுகிற? அப்படியெல்லாம் இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட இப்படி வந்து கெஞ்சிட்டு இருக்க போகிறேன் சொல்லு பார்ப்போம். நம்பிட்டேன். இங்கே பாரு, நான் அம்மா கிட்ட உனக்காக பேசுகிறேன் சரியா? என்னடி அம்மாயை ரொம்ப தொல்லை பண்ணியா? அவ என்னத்தடி தொல்லை பண்றா? எது கேட்டாலும் வேண்டாம் 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 வேண்டாம். இவ வயசு பிள்ளைங்களாம் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேக்குங்க. இவ எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாடி. அப்படிதாம்மா நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டேன், எதையும் யார்ட்டையும் கேட்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு அம்மா கிட்ட கூட எதையும் கேட்கக்கூடாது வைக்கக்கூடாதா? நீயாவது அதை இதுன்னு வாங்கி கொடுக்குற வைக்கிற. ஆனால் இவங்க அப்பாயி ஒரு நாள் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஒன்று வாங்கி கொடுத்ததில்ல. அதனாலேயே இவளை யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு வாங்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்ததுனால அவள் அப்படியே வளர்ந்துட்டாமா. அத்தை அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோங்க அத்தை. கொய்யால அப்படியே மாத்திட்டான் பாரு. என்ன மாப்பிள்ள வந்து ஒரு நாள் பொழுது கூட தங்கல, இப்படி உடனே கிளம்புறேன்றீங்க. இன்னைக்கு இருந்துட்டு தான் போகணும் பாத்துக்கங்க. இல்லத்த, அங்க எல்லாம் போட்டபடியே வச்சுட்டு வந்தோம். வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. நாங்க இல்லைன்னா அம்மா எங்கிட்டாவது ஒரு மூலையில கதவை திறந்து போட்டு ஓடிரும். யாராவது வந்து எதையாவது எடுத்துட்டு போனா கூட தெரியாது. அதுக்குன்னு மாப்பிள்ள வந்த உடனே கிளம்பணுமா? இருந்துட்டு போங்க மாப்பிள்ள. அத்தை சின்ன பொண்ணு கிளம்புவோமா? காரியவாதி. போமாமா. சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறேன். என்னம்மா இருந்துட்டு போங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு கிளம்புறேன்றீங்க. இல்லத்த, வேலை வேற இருக்கு. இன்னைக்கு வேற லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, லீவு கிடைக்கும் போது வாங்க மாப்பிள்ள. யாருமே வரவே மாட்டிக்கிறீங்க. இவ சும்மாவே எதுக்கும் இந்த பக்கம் வர மாட்டிக்கிறா. நீங்களாவது வந்துட்டு போங்க. கண்டிப்பாத்த, வந்துட்டே வரோம். பாய் அம்மாயி. சரிடா அம்மா, பார்த்து பத்திரம். அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கணும். சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. சரிடாம்மா. இந்த இருங்க, இந்த புளியெல்லாம் இருக்கு, புளி கடலையெல்லாம் இருக்கு, இதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க கம்முன்னு இருங்க. இருங்க மாப்பிள்ள, எப்பயாவது ஒருக்கதான் வாரீங்க. நானா கொண்டு வரலான்னு பார்த்தா எனக்கு பஸ்ஸில் எல்லாம் ஏறி வர முடியல முதல்ல மாதிரி. அதனால தான் இருங்க, வண்டியில தானே போறீங்க, அதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போகலாம். உளுந்த பருப்பு, கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாம் இருக்குது. எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாம தான் எல்லாம் வச்சிருக்கேன். பாத்தீல, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பொண்ணு வந்தாலும் பெத்த தாயின்றவங்க இப்படி கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. உங்க அம்மா மட்டும் தான் வீடையே காலி பண்ணி கொடுக்கும். ஐயோ ஆரம்பிச்சிருவாளே சின்ன பொண்ணு. அத்தை, என்ன என்ன விஷயம்? மாமா இல்லையா அத்தை? உங்க மாமா கிட்ட தான் பேசுவியா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? இல்லத்த, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து துணி எடுத்துட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். துணி எடுத்துட்டு வந்தாங்களா? ஆமா அத்தை. மாப்பிள்ளை வீட்டுல எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல உங்க மாமா எதுவும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டுல எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு கொடுத்தாரா? ஐயோ இல்ல அத்தை, மாப்பிள்ளை வீட்டுல தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உங்க மாமன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மீனை அப்படியே அமைதியா சொப்பு சாமான் வச்சு தட்டிக்கிட்டு இருப்பா. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லத்த, மாப்பிள்ளை வீட்டில் வேணா நம்பர் தரேன், அவங்களுக்கு போன் போட்டு நீங்களே கேளுங்க. அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம அம்மா அப்பான்னு எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்களும் மாமாவும் தான். அதான் அவங்களுக்கு பாப்பாவுக்குன்னு எல்லாத்துக்குமே துணி எடுத்து கொடுத்து விட்டாங்க. ராசாத்தி, வா அத்தா வா அத்தா, உட்காரு. ஏன் நின்னுகிட்டு இருக்கவ? இந்தா பிள்ளைக்கு சாப்பாடு எதுவும் போட்டு கொடுக்கலாம்ல? யாரு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இல்ல மாமா, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆமா, நீ நல்லா சாப்பிட்டுருப்ப. நீ இரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல மாமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாங்க. அவங்க சாப்பிடும்போது என்னையும் சாப்பிட சொன்னாங்க. அதனால சாப்பிட்டுட்டு தான் உங்களை எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்குமா எங்களுக்கெல்லாம் துணி? இல்ல மாமா,
கல்யாண சபையில் நீங்கள் எல்லாம் வந்து நிற்கணும். அதனால தான் அவங்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நாங்கள். என்னங்க மாமா, எல்லாத்துக்குமே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. வீட்டில் ஒரு வேலை செய்யறதுனா தானே வலிக்கும், வேற எங்கிட்ட போய் வேலை செய்யறதுனா அப்படியே இனிக்கும். இல்லை மாமா, நீங்கள் வேலையாக எதுவும் இருப்பீங்க, அதான் கூப்பிடலை. அத்தை, இந்த சேலைக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கோங்க அத்தை. இந்த சேலையை கல்யாணத்தப்போ கட்டிட்டு வாங்க, அதான் சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் எல்லாரும் தான் முன்ன நின்று எல்லாம் பண்ணணும் வைக்கணும். எங்கள் அண்ணன் வீட்டில் விசேஷம் இருக்குது அன்னைக்கு, அதனால என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இவகிட்டயா சொல்ற? நல்ல நல்ல காஞ்சு போய் கிடப்பா உன்னைய பார்த்தாலே. இதுல அது வேற இது வேறன்ட்டு நீ கம்மடி கிளம்பு கிளம்பு. சரி மாமா. வெள்ளத்தாயி வெள்ளத்தாயி. என்னையா? யாரு? எந்திரி. நான் வெறுவைத்தோட இருக்கிறல்ல, ஆப்பிள் ஜூஸ் குடுக்க சொன்னாங்க, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எந்திரி குடி. எனக்கு வேணாயா, எதுவுமே வேண்டாம். இவரு வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது சரியா? எந்திரி முதல்ல. நீ குடி. பாரு, எந்திரி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி படுத்தே இருந்தேன்னு வைக்க படுக்க போட்டுரும் இந்த மாத்திரை மருந்தெல்லாம். எந்திரி எந்திரி முதல்ல எந்திரி. ஐயோ பொக்கவாய் மனுஷா, போயா, எனக்கு வேண்டாம். இங்க பாரு கிளவி, என்ன எந்திரிக்க மாட்டேங்கிற? அப்படியே அலேக்கா தூக்கி போடுவேன் பாத்துக்க. எந்திரி எந்திரி எந்திரி. ஐயாவுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியாது, இவர் எழுப்பி விடுறதுக்கே 10 பேர் வேணும், இவர் என்னை அலேக்கா தூக்குறாரு. குடி, இந்த குடி. நீ குடிச்சியா? நீ குடி முதல்ல. சரி, நீ குடிச்சிருக்கவே மாட்டேன். நான் இப்படி படுத்த படுக்கையானதுலேருந்து நீ ஒழுங்கா சாப்பிட்ருக்கவும் மாட்டேன். உன் உடம்ப பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். முதல்ல நீ குடி. இங்க பாரு வெள்ளத்தாயி, சொன்னா கேட்கணும், புடிவாதம் பண்ணாத சரியா? நீ என்ன சின்ன பிள்ளையா? இங்கே பாரு, நான் கத்தக்கூடாது, கத்த வைக்காத. முதல்ல நீ குடி. நீ என்ன படுத்ததுலேருந்து ஒழுங்கா சாப்பிடல தானே? சொல்லு. அது பசி எடுக்கல. ஆமாம், இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்போ. வயசு 90 ஆக போகுது. இப்படி குடிக்காமல் இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன்னு வையி, அம்பிட்டு தான். முதல்ல நீ சூசை குடி. அடியே வெள்ளத்தாயி, உனக்காக வாங்கிட்டு வந்தேன்டி இது. கோய் மனுஷா, குடின்னு சொன்னேன், குடி. நீ குடிச்சிட்டு கொடுத்தாதான் நான் குடிப்பேன். எம்பிட்டு பசியோடு இருந்திருக்கிறது, எம்பிட்டு தாகத்தில் குடிக்கிறது. ஐயோ, நான் இல்லைன்னா இந்த ஆளுக்கு சோறு போடக்கூட ஆள் இல்லை. அடி, அதிகமா நானே குடிச்சு விட்டேனே. இரு இரு, நான் உனக்கு போய் இன்னொன்று வாங்கிட்டு வரேன். கேரு, எனக்கு குளுக்கோஸு அது இதுன்னு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நீ குடி. அட இருடியம்மா, உனக்கு வாங்கிட்டு வரேன். இங்கே பாரு, நீ குடின்னு சொன்னேன், நீ குடி. எப்பயும் பசி தாங்க மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து படுத்த படுக்கையானதுலேருந்து எதுவும் சாப்பிடாம கொள்ளாம கூட இருக்கிறேன். அது வந்து ஐயா பெரியவரே. சொல்லுங்கம்மா. பாட்டியோடைய தாலி இங்க இருக்கு, அதான் கொடுத்துட்டு போவான்னு வந்தேன். கொடுங்கம்மா கொடுங்கம்மா. இன்ன வரைக்கும் கழுத்துல காதல ஒன்றும் போடாம பார்க்க அம்புட்டு சங்கட்டமா போச்சு. இந்தாங்க, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. சரிங்கம்மா. வெள்ளத்தாயி, எப்படியோ தாலியை கொடுத்துட்டாங்க அத்தா. இந்த கழுத்துல மாட்டிக்க. இந்த நீயே போட்டு விடு. அடியே, ஆஸ்பத்திரியா இருக்கு. யோ, இப்போ வரைக்கும் தாலியே நான் பிரித்து கயிறு மாத்தணுன்னா கூட உன் கையால் போட்டு தான் பழக்கம். இப்போ மட்டும் என்னையா, நீயே போட்டு விடு. இந்த எதுக்கடி இப்ப அழுதுகிட்டு இருக்கவ? தெரியலையா? இங்க பாரு, ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, நீ போய் அழுதுகிட்டு ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒன்று ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? இந்த அழுகாத, இந்த அழுகாதன்னு. என்னன்னு தெரியலையா, உன் கையால் இந்த தாலியை கட்டிக்கவும் ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு. இந்த என்னடியவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? இல்லையா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆன உடனேயுமே எனக்கு ஒன்றை பற்றி தான் யோசனையாக இருந்துச்சு.
நான் போன உன்னையும் கூட்டிக்கிட்டு போயிடணும், உன்னை ஒத்தையில விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு மட்டும்தாயா தோணுச்சு எனக்கு. அதாயா மறுபடியும் ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டேயா. இப்போ உன் கையால் இந்த தாலியை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிறைவா இருக்கியா. ஒரு பொண்ணுக்கு 20 வயசு வரைக்கும் பெத்தவங்க துணை, 20 வயசு மேலே கட்டையில் போகிற வரைக்கும் ஒரு புருஷனோட தயவு தான். பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தா பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க இல்லைன்னா புருஷன் மட்டும்தான் எல்லாமே. அப்படியாப்பட்ட புருஷன் ஒழுங்கா அமையாம எத்தனையோ பொண்ணுங்க இருக்குதுங்க. ஆனால் எனக்கு உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணியா. உன்னை நான் எவ்வளவோ திட்டிட்டேயா, மன்னிச்சிரியா. அடியே கேரு, நேத்துல நான் அழுதுகிட்டு கிடந்து இன்னைக்கு நீ அழுவுறியா? கம்முனு கடை. நான் மட்டும் என்ன, நானும் தான் வரம் வாங்கி வந்திருக்கணும். ஒன்றுமே ஒரு பொண்டாட்டி கிடைக்க என்ன நீ சும்மா பார்த்துட்டுனா நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல, அதனால நீ என்னை திட்டுன. அதெல்லாம் போய் நான் பெருசா எடுத்துக்க முடியுமா? என் மேல உனக்கு கோவமே இல்லையா? தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு தாரம் தான் எல்லாமாவும் இருந்திருக்கு. அப்படின்னும் போது உன் மேல நான் எதுக்குடி அம்மா கோவப்பட போறேன்? எனக்கு எல்லாமே நீதான். என்னை விட்டுட்டு போயிருந்தீன்னா உன் மேல கோவப்பட்டிருப்பேன்.